ஹாய் ஆல் வெல்கம் டு கேட் எஜுகேஷன். ஸோ இந்த செஷனில் வந்து டாட் டூல்பாரில் ஆர் கமாண்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஆட்டோகேட் விண்டோ ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா மெனு பாரில் டாட் டேப்பில் இங்கே ஆர் கமாண்ட் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் ஆக்டிவேட் பண்ணலாம். ஸோ அப்படி இல்லைன்னா வந்து இங்கே ரிப்பனில் ஆர் கமாண்ட் இருக்கும். ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ அப்படி இல்லைனா கமாண்ட் ப்ராம்ப்டில் ஆர் கமாண்டை ஷார்ட்கட் ஏன்னு டைப் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் டைனமிக் இன்புட் ஆனில் வச்சுருந்தீங்கன்னா இப்போ நான் ஸ்க்ரீனில் வந்து ஏன் டைப் பண்ணிங்கன்னா அந்த கமாண்ட் வந்து டிஸ்பிளே வரும். ஸோ அதை கிளிக் பண்ணியும் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நான் வந்து ரிப்பனில் இந்த ஆர் கமாண்ட் டவுன் ஏர் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ அதில் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது ஆர் கிரியேட் பண்ண. ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 3 பாயிண்ட் மெத்தட். ஸோ 3 பாயிண்ட் ஸ்பெசிஃபை பண்ணும் ஆர்க் வரைகிறதுக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ கொடுக்குறேன் நான் 3 பாயிண்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பாயிண்ட் ஆஃப் ஆர்க் கேட்குது. ஸோ அடுத்தது செகண்ட் பாயிண்ட் ஆஃப் ஆர்க்கு. ஸோ நான் வந்து இங்கே சேவ் பண்ணுறேன். ஆர்த்தோ டேப் எடுத்துடலாம். ஸோ கிளிக் பண்ணுறேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா என் பாயிண்ட் ஆஃப் ஆர் கேட்குது. ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்பெசிஃபை பண்ண 3 பாயிண்ட்க்கு ஆர் கிரியேட் ஆகுது. ஸ்டார்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட் அண்ட் எண்ட் பாயிண்ட். ஸோ அடுத்த மெத்தட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் சென்டர் எண்டு. ஓகேங்களா? ஸ்டார்ட் பாயிண்ட் கொடுக்குறேன். அடுத்த சென்டர் பாயிண்ட் வந்து லைனோட மிட் பாயிண்ட் கொடுக்குறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா எண்ட் பாயிண்ட் ஆஃப் ஆர்க். ஸோ இது மாதிரி ஸ்டார்ட் சென்டர் எண்ட் பாயிண்ட் ஸ்பெசிஃபை பண்ணால் இது மாதிரி ஆர்க் கிரியேட் ஆகும். ஸோ அடுத்த மெத்தட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் சென்டர் ஆங்கிள். ஓகேங்களா? ஸோ நான் அதுக்கு வந்து இன்னொரு லைன் வரைஞ்சிக்கிறேன். ஓகேங்களா? ஸ்டார்ட் பாயிண்ட் அடுத்த சென்டர் பாயிண்ட் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆங்கிள் வந்து ஸ்பெசிஃபை பண்ணோன்னா இந்த ஒரு ஆர்க் கிரியேட். ஸோ ஸ்டார்ட் பாயிண்ட், சென்டர் பாயிண்ட் அண்ட் ஸ்பெசிஃபை பண்ண ஆங்கிளுக்கு ஒரு ஆர்க் வரைஞ்சிச்சு. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து ஸ்டார்ட் சென்டர் அண்ட் ஆங்கிள். ஸோ அடுத்தது ஸ்டார்ட் சென்டர் லென்த். ஸோ அது என்னென்னா வந்து நம்ம என்ன லென்த் ஸ்பெசிஃபை பண்ணுறோமோ அதாவது கார்ட் லென்த். ஸோ கார்ட் லென்த் இஸ் நத்திங் பட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஸ்டார்ட் பாயிண்ட் அண்ட் எண்ட் பாயிண்ட். ஸோ அது கொடுத்தோன்னா வந்து உங்களுக்கு எப்படி ஆர்க் கிரியேட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ நான் அதுக்கு வந்து இது மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸ்டார்ட் சென்டர் லென்த் கொடுக்குறேன். ஸ்டார்ட் பாயிண்ட், சென்டர் பாயிண்ட். ஸோ நம்ம என்ன லென்த் ஸ்பெசிஃபை பண்ணுறோமோ ஸோ அந்த ஆர்க் இது கிரியேட் ஆகும். ஸ்டார்ட் சென்டர் வந்து இது மிட் பாயிண்ட் கொடுக்குறேன். ஸோ லென்த் வந்து நம்ம என்ன லென்த் கொடுக்குறோமோ அதுக்கு ஸ்பெசிஃபை ஆகும். இல்லை நீங்கள் இந்த டேட்டா இந்த பாயிண்ட் கூட கொடுக்கலாம். ஓகேங்களா? நான் லென்த் 4 கொடுத்தோன்னே இது மாதிரி ஆர்க் கிரியேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? திரும்ப வேணால் வரைஞ்சி காமிக்கிறேன். ஸ்டார்ட், ஸ்டார்ட் பாயிண்ட், சென்டர் பாயிண்ட். ஸோ லென்த் வந்து 4 கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி ஆர்க் கிரியேட் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா? ஸோ இதான் வந்து இந்த லென்த்து தான் வந்து கார்ட் லென்த். ஸோ இட் இஸ் த லென்த் பிட்வீன் ஸ்டார்ட் பாயிண்ட் அண்ட் எண்ட் பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து ஸ்டார்ட் எண்ட் ஆங்கிள். ஓகேங்களா? ஸோ ஸ்டார்ட் எண்ட் ஆங்கிள் எப்படி கொடுக்குறது பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் ஒரு ஆப்ஜெக்ட் வரைஞ்சிக்கிறேன். இப்போ ஸ்டார்ட் எண்ட் ஆங்கிள் கொடுக்குறேன். ஸ்டார்ட் பாயிண்ட், எண்ட் பாயிண்ட். இப்போ ஆங்கிள் கேட்குது. ஸோ ஆங்கிள் வந்து நான் ஒரு 60 டிகிரி கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு ஆர்க் கிரியேட் ஆகிடுச்சு.
ஸோ இதுக்கு வந்து நீங்கள் மெஷர்மெண்ட் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா 60 டிகிரிக்கு ஒரு ஆர்க் வரைஞ்சிருச்சு. ஸ்டார்ட் பாயிண்ட்டு எண்ட் பாயிண்ட்டு ஸோ ஆங்கிள் கொடுத்தேன். ஸோ இது மாதிரி ஆர்க் கிரியேட் ஆச்சு. ஸோ அதான் வந்து ஸ்டார்ட் எண்ட் அண்ட் ஆங்கிள். ஸோ அடுத்து ஸ்டார்ட் இன் டைரக்ஷன். ஓகேங்களா? ஸோ அது பார்ப்போம். ஸோ நம்ம ஸ்விட்ச் பண்ணுற டைரக்ஷனுக்கு வந்து ஒரு ஆர்க் கிரியேட் ஆகும். ஓகேங்களா? இப்போ வந்து கொடுக்குறேன். ஸ்டார்ட் இன் டைரக்ஷன், ஸ்டார்ட் பாயிண்ட், எண்ட் பாயிண்ட். ஸோ நீங்கள் என்ன டைரக்ஷன் ஸ்பெசிஃபை பண்ணுறீங்களோ ஸோ அதுக்கு வந்து ஆர்க் கிரியேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த பார்த்தீங்கன்னா இந்த டாட்டல் தெரியும் பார்த்தீங்களா? ஸோ அது வந்து வில் பி டேஞ்சன்ட் டு தி ஆர்க், நம்ம வரைய போகிற ஆர்க்குக்கு. ஓகேங்களா? ஸோ இப்படி நம்ம வந்து ஆங்கிள் கூட ஸ்பெசிஃபை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த டைரக்ஷன் வந்து கொடுக்கலாம். கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆர்க் கிரியேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதான் வந்து ஸ்டார்ட் எண்ட் டைரக்ஷன். ஸோ அடுத்தது வந்து ஸ்டார்ட் எண்ட் ரேடியஸ். ஓகேங்களா? நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுற ரேடியஸ்க்கு வந்து இந்த ஆர்க் வந்து கிரியேட் ஆகும். ஓகேங்களா? ஸ்டார்ட் எண்ட் ரேடியஸ் கொடுக்குறேன். ஸோ ஸ்டார்ட் பாயிண்ட், எண்ட் பாயிண்ட். ஸோ நீங்கள் ரேடியஸ் என்ன கொடுக்குறீங்களோ 4 கொடுத்தேன்னா இனிமேல் கிரியேட் ஆகும். பார்த்தீங்கன்னா இந்த ரேடியஸ் கொடுத்து பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா 4ன்னு காமிக்கும். ஸோ அதான் வந்து ஸ்டார்ட் எண்ட் அண்ட் ரேடியஸ். ஸோ அடுத்தது வந்து சென்டர் ஸ்டார்ட் எண்ட். ஓகேங்களா? ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? திரும்ப லைன் வரைஞ்சிக்கிறேன். ஸோ சென்டர் ஸ்டார்ட் அண்ட் எண்ட், சென்டர் பாயிண்ட் கொடுக்குறேன். ஓகேங்களா? அடுத்து ஸ்டார்ட் பாயிண்ட் கொடுக்குறேன். ஸோ எண்ட் பாயிண்ட் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி ஒரு ஆர்க் கிரியேட், சென்டர் பாயிண்ட், ஸ்டார்ட் பாயிண்ட் அண்ட் எண்ட் பாயிண்ட். ஸோ இதான் வந்து சென்டர் ஸ்டார்ட் எண்ட். ஸோ அடுத்து சென்டர் ஸ்டார்ட் ஆங்கிள். ஸோ இது வந்து சேம் ஆஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஸ்டார்ட் சென்டர் ஆங்கிள். ஸோ அதே மெத்தட் தான் இது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து சென்டர் ஸ்டார்ட் லென்த். ஸோ சென்டர் ஸ்டார்ட் லென்த் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ லென்த் வந்து லென்த் ஆஃப் கார்ட் தான். ஸோ இட் இஸ் த லென்த் பிட்வீன் ஸ்டார்ட் பாயிண்ட் அண்ட் எண்ட் பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ சென்டர்ஸ் பாயிண்ட் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து ஸ்டார்ட் பாயிண்ட் கொடுக்குறேன். ஸோ லென்த் வந்து 4 கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ எப்படி ஆர்க் கிரியேட் ஆச்சு பார்த்தீங்கன்னா, சென்டர்ஸ் பாயிண்ட் இந்த லைனோட மிட் பாயிண்ட் கொடுத்தேன், அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பாயிண்ட் கொடுத்தேன், அப்புறம் லென்த் ஆஃப் கார்ட் மிஸ் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து சென்டர் ஸ்டார்ட் லென்த். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கண்டினியூ. ஸோ நான் கண்டினியூ கொடுத்தேன்னா கடைசியாக க்ரியேட் பண்ண ஆப்ஜெக்டோட பாயிண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த எண்ட் பாயிண்ட், அந்த பாயிண்ட்லேருந்து ஆர்க் கிரியேட் ஆகும். ஓகேங்களா? இப்போ சப்போஸ் நான் ஒரு லைன் வரைகிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து கண்டினியூ கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஆர்க் வந்து அந்த கடைசி இந்த லைன் வரைஞ்சி பார்த்தீங்கன்னா அந்த எண்ட் பாயிண்ட்லேருந்து அதை ஸ்டார்ட் பாயிண்ட்டாக எடுத்துகிட்டு ஒரு ஆர்க் கிரியேட் ஆகும். ஓகேங்களா? நீங்கள் ஒரு எண்ட் பாயிண்ட் ஸ்பெசிஃபை பண்ண போகணும். ஓகேங்களா? நான் திரும்ப ஒரு லைன் இங்கே வரைகிறேன் இந்த ஆர்க்லேருந்து. ஓகேங்களா? இப்போ வந்து திரும்ப நான் கண்டினியூ கொடுத்தேன்னா ஸோ இந்த க்ரியேட் பண்ண கடைசி லைன் இருக்க பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட்டில், அந்த எண்ட் பாயிண்ட்லேருந்து ஒரு ஆர்க் கிரியேட் ஆகும். ஸோ நீங்கள் இது மாதிரி கொடுத்து அதை எண்ட் பாயிண்ட் மட்டும் ஸ்பெசிஃபை பண்ண போதும். ஸோ இதான் வந்து ஆர்க்கோட டிஃப்ரெண்ட் மெத்தட். ஸோ வந்து இன்றைக்கி வந்து ஆர்க் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் செக்ஷனில் ரிமைனிங் கமெண்ட் பார்ப்போம். தேங்க்யூ.